ஃபுல்லாக நம்ம காம்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இது எப்படி நம்ம ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எப்படி ஃபுல்லாக நம்ம டிஸ்பிளே ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற மேலும் மொபைல் கீழே விழுந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ளெக்ஸ் கட் ஆகிடுச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட். இதில் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து இது நார்மல் டிஸ்பிளே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரிஜினல் வேணான்னிட்டாங்க. இதில் ஆல்ரெடி போட்டுக்கிறதுமே லோக்கல் டிஸ்பிளே தான், ஐ மீன் மார்க்கெட் காம்போ. ஸோ நம்ம இதை வந்து எப்படி இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் வந்து ஹீட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சிம் ட்ரே ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிடில் ஃப்ரேம் ரிமூவ் பண்ணியாச்சு. மதர் போர்டு ஷீல்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிங்கர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சென்சார் ரிமூவ் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா சிசி ஃப்ளெக்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். சிசி போர்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டா தான் நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வைக்க முடியும். அதில் இல்லைன்னா உங்களுக்கு வைக்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாற்ற போகிற டிஸ்பிளே இதுதான், M3 டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே, நல்லாயிருக்கும். இது கிளாரிட்டி வைஸு. பட் இதில் ஃபிங்கர் சென்சார்லாம் ஒர்க் பண்ணாது. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இது வாங்க டிஸ்பிளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்போக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த லைட்டிங் இஷ்யூலாம் வராது. இல்லைனா இந்த சைடில் வந்து லைட்டிங் இஷ்யூ வரும். அதனால் கொஞ்சம் பேஸ்ட் அதிகமாக அப்ளை பண்ணிங்க, அப்போ தான் டிஸ்பிளேயுமே உங்களுக்கு ஃபிட்டிங் கொஞ்சம் நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறீங்க டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதுக்கு இந்த அளவுக்கு பேஸ்ட் அப்ளை. இது டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். அது ஸோ இது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கொஞ்சம் கனமான டிஸ்பிளேன்றதுனால இந்த பேஸ்ட் அதிகமாக நம்ம அப்ளை பண்ணுறப்போ தான் இது ஃப்ரேமில் வந்து கரெக்டாக சீட் ஆகும். அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்டிக்கரோடு நீங்கள் பேக் பண்ணாதீங்க. நான் ஸ்டிக்கரோட பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் இதோட கிளியரன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ரொம்ப கனமாக இருக்குது. இதில் நீங்கள் இது அந்த ஸ்டிக்கரோட ஓட்டுறப்போ இன்னும் உங்களுக்கு கேப் அதிகமாக வரும். அதனால் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. டிஸ்பிளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த
ஐசிலாம் வரும். இந்த ஐசி வந்து இங்கே பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகும். அதுமாதிரி இந்த மாதிரி மார்க்கெட் காம்போ ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷீல்டு இருக்கும் சின்னதாக. இந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்பிளே வந்து ஃபிட்டிங் வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இதோட நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை மறக்காமல் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரிஜினல் காம்போ ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் காம்போ ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இதை கம்பல்சரி எடுத்துருங்க. இதனால் நம்மளுக்கு எதுவும் யூஸ் கிடையாது. அதனால் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எப்பயுமே கீழே கனெக்டர் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மேலே டாப் கார்னர்லேருந்து டிஸ்பிளேவை சீட் பண்ணுங்கள். அப்போ தான் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ டிஸ்பிளே நம்ம சீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சிசி போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சிசி போர்டு ஃபிக்ஸ் பண்ணால் தான் தென் அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்த எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சிசி போர்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃப்ளெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைடில் இது பண்ணிவிட்டு வைங்க, இல்லைனா மாற்றப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கும். சிசி ஃப்ளெக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சென்சாரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தென் வந்து எல்சிடி ஃபிக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், இல்லைனா இந்த இடம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சீட் ஆகாது. அதனால தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நான். இது எல்சிடி கனெக்டரையும் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மொபைல் பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டைம் மொபைல் டிஸ்பிளே ப்ராப்பராக ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லோகோ வருது. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே கனெக்டர் ஒழுங்காக ஃபிட் ஆகிருக்கணும். பரவாயில்ல. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ரிங்கரை ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளெக்ஸ்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஷீல்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். மிடில் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்பவுமே நீங்கள் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃப்ளாட் பொசிஷன் வச்சு ஃபிட் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு இதுவாகிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே வந்து உடையாது. ஸோ எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ அதனால் ஃப்ளாட்டான இந்த மாதிரி சர்ஃபஸை வச்சு பேக் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். இப்போ டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் டோர் சைடு பேஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். வாங்க டோரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறீங்க ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மொபைல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே எப்படி ஒர்க் பண்ணுறது செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டிஸ்பிளே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் டிஸ்பிளே ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்டே பண்ணித்தரோம். ஒரிஜினல் டிஸ்பிளே ஆல்சோ நம்மகிட்ட அவைலபிள். தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மாடலாக இருந்தாலும் நம்ம பண்ணி தந்துடலாம். டிஸ்பிளே கிளாரிட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம போட்டுருக்கிறது ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே தான். ஸோ இது வந்து எல்இடி கிடையாது, எல்சிடி டிஸ்பிளே தான்.
நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த டிஸ்பிளே. தேவைப்படுறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.